அப்படி இருந்தாடா இப்படி ஆயிட்டேன்னு சொல்ற அளவுக்கு என் வாழ்க்கை இப்படி மாறி போச்சே. ஓலை குடிச்சையில மழை பெஞ்சா ஒழுகையில நான் ஓரமா மூலையில உட்காரையில இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்ல. எப்படியெல்லாம் கடந்தோயா வீட்டுல மகாராணி கணக்குல கடந்தடே. இப்ப இந்த மனசுகளை வச்சுக்கிட்டே மயிலி வெயிலியா இந்த ஓலை குடிச்சில உட்காந்துக்கிட்டு மழை தண்ணி ஒழுகுற மாதிரி என் கடல்ல கண்ணீரா ஒழுகிட்டு கிடக்கே. அண்ணா அண்ணா ஆரம்பிச்சுட்டியா மறுபடியும் ஒப்பறிய சரி வந்த நாள்ல இருந்து இப்படியே அழுகிட்டு ஒப்பாரி வச்சிருக்கே. வீடு எங்கேயாச்சும் விளங்குமா? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் முதல்ல அழுகிய நிப்பாட்டி. அழுகாம சிரிக்க சொல்றீங்களா? நம்ம வாழ்க்கை என்ன ஆனந்தமாவா கிடக்கு அழுகாம இருக்கிறதுக்கு. இத பாருங்க அங்க என் மாவன் சாப்பிட்டானா தூங்குனானா எதுவுமே தெரியல. நான் இல்லாம என் மாவன் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க. என் மாவன் என்னைய பார்க்காம எப்படி கலக்கான தெரியலையே. அவன் சரியா சாப்பிட கூட மாட்டானே. பைத்திய மாதிரி பேசாதட்டி. பிள்ளையோ கைசான காலத்துல நாம அவங்களுக்கு பாரமா இருக்க கூடாது, நம்மள பாக்குறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்க கூடாதுன்னு நம்ம கிளம்பி வந்திருக்கோம். அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க. இந்த மாதிரி நீ முதல்ல அழுகே நிப்பாட்டு, இல்லாட்டி நானே எங்கேயாச்சும் கிளம்பி போயிடுவேன். பாத்துக்க தோட்ட வேலை செஞ்சுக்கிட்டு போட்டு இருக்கிற சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு இன்னைக்கு இப்படி கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியலீங்க. மகாராசா மாதிரி மாடல் மாடலா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பட்டு வேசியும் பட்டு சட்டையும் போட்டுக்கிட்டு பந்தாவா சுத்தி கத்தியாலே இங்க வந்து ஒரு தோட்ட வேலை பார்த்துட்டு கிடைக்கீங்க. அங்க பாருங்க சட்டை பணியெல்லாம் கிழிஞ்சு போய் கிடக்கு. பாக்குறதுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு. வாய மூடுடி. உண்மையை சொல்ல போனா நான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பாத்துக்க வயசான காலத்துல எந்த ஒரு வேலையும் செய்யாம அமைதியா உட்காந்துன்னு வச்சுக்க, அப்படியே உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பா வேலை செய்யாம போயிடும். முடிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சதே நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும். அதனால இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்த வேலை செய்யறதுல எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. உண்மையை சொல்ல போனா அந்த கடவுளுக்கு தான் நம்ம நன்றியை சொல்லணும். எங்கிருந்தோ வந்து நாமங்க நமக்கு ஒரு வேலையும் கொடுத்து தங்கறதுக்கு ஒரு ஓலை கொட்டாயும் கொடுத்துருக்காங்க பாரு, அந்த முதலாளிக்கு தான் நாம நன்றியை சொல்லணும். நீங்க என்ன கவர்மெண்ட் உத்தியோகமா பாக்குறீங்க? கடவுளுக்கு நன்றி சொல்றதுக்கு தோட்ட வேலை தானே பாக்குறீங்க. தோட்ட வேலையா இருந்தாலும் வீட்டு வேலையா இருந்தாலும் அதையே காட்டு வேலையாவே இருந்தாலும் கவலைப்படக்கூடாது. நமக்குன்னு ஒரு வேலை இருக்குல்ல. வேலை இல்லாம நாம ஒண்ணு ரோட்ல உட்காந்துட்டு பிச்சை எடுக்கல. தங்கறதுக்கு ஒரு இடமோ திங்கறதுக்கு கொஞ்சம் ஏதோ சோறு குழம்புன்னு ஏதோ இருக்கும்ல, அதுவே போதும் நினைச்சுக்க. பொண்டாட்டியை கூட்டிட்டு பொறுப்பிட்டு வந்துட்டுமே எங்க போறது எங்க தங்குறது என்ன செய்யறதுன்னு தெரியாம கிடந்துச்சு. அந்த ஆணவ புண்ணியத்துல ஏதோ இந்த ஊர்ல ஒரு வசதியான முதல்ல அழிவுகிட்டு நம்ம வந்து நம்மளுடைய குறையில சொல்லி அவங்களே எதுக்கு நமக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்து அவங்க இடத்துல ஒரு ஓலை கொட்டாயும் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த முதலாளிக்கு நாம விசுவாசமா இருக்கணும், நன்றியா இருக்கணும். ஞாபகம் வச்சுக்க. உங்களை நீங்களே ஆறுதல் சொல்லிக்கிறீங்க. சரி இருக்கட்டும் விடுங்க. இங்க பாருடி, நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணுமா வேண்டாமா சொல்லு பாப்போம். அதனாலதான் நம்ம அவங்க விட்டுட்டு வந்தோம். நீ இதே மாதிரி அழுதுட்டு வரீங்கன்னா பேசாம உன் பிள்ளை கிட்ட போ. யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க எல்லாமே நான் எப்படி அங்க போவேன்? நான் போக மாட்டேன். பாத்துக்கிடுங்க. என்ன எனக்கு ஒரே ஒரு பல வருத்தம். போயிட்டு வரப்பா ராசாலே ஏன் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு வந்திருக்கலாம். சொல்லாம வந்தது மனசு கஷ்டமா கிடக்கு. என் மாமா என்ன நினைச்சு வேலை பண்ணிட்டு கிடப்பானே. அவனுக்கு ஒரு வேலையும் இருக்காது. உண்மையை சொல்லப்படா வெளியே நல்லா சுற்றிட்டு தான் இருப்பான். இந்த வேலடி போயிட்டு வரணும்னு சொன்னா மட்டும் போங்கன்னா சொல்லுவாங்களா? நம்ம மருமகள மகனும் நம்ம வெளியே போகிறதுக்கு விட்டுருக்க மாட்டாங்க. வீட்டுல ஏதாவது இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அங்கே இருந்து ஒண்ணுத்துக்கு உதவாக்கறியா இருக்கிறத விட வெளியே வந்து இந்த மாதிரி வேலை செஞ்சு கஞ்சியோ கூழ குடிச்சிட்டு காலத்தை ஓட்டுறது எவ்வளவு நல்லா இருக்கு சொல்லு பாப்போம். உண்மையை சொல்லு. ஓலை கொட்டாயில இருந்தாலும் உனக்கு ஒரு குறைய வராம நான் நல்லா தானே பாத்துட்டு இருக்கேன். உனக்கு எந்த வேலையை வாங்காம ராணி மாதிரி ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டு நான் தானே வேலைக்கு போறேன். நீ கஷ்டப்படக்கூடாது. அப்பையில இருந்து அப்படியே சொகுச்சா வாழ்ந்து முடியான்னு நானும் உங்ககிட்ட எந்த ஒரு வேலையும் சொல்லாமலே இருக்கேன். அதெல்லாம் நீங்க நல்லதா பாத்துக்கிறீங்க. வயசான காலத்துல பேர பிள்ளைய வச்சுக்கிட்டு நாம பாத்துக்க வேண்டியது. ஆனா நாம உங்களை நானோ என்ன நீங்களும் பாத்துக்க வேண்டிய நிலைமை வந்து இங்க உட்காந்துட்டு கிடக்கும். ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துட்டு உட்காந்துருக்கோம். கொஞ்ச நாள்ல மருமகளுக்கு குழந்தை பிறக்க போதில்ல. கூடிய சீக்கிரம் நாம எப்படியாச்சும் கிளம்பி போயிடுவோங்க. போலாம் கொஞ்சம் பணம் காசு சம்பாரிச்சுட்டு அப்பப்பா போவோம். அப்பதானே நம்ம மகனுக்கும் நம்ம வாங்கின கடனை கொஞ்சம் அடிக்கிறதுக்கு நம்ம உண்டான பணத்தை கொடுத்தோம்னா அவங்களுக்கும் பாரம் குறையும்ல. சரிங்க. சரி எனக்கு பயமா பசிக்குது. பாத்துக்க தோட்டத்துல வர தண்ணியை திருப்பி விட்டுருக்கேன். இன்னும் அரை மணி நேரத்துல போய் வேற வாய்க்கால் பக்கமா மாத்தி விடணும். அதனால சீக்கிரமா குடி சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். சோறு எதுவும் பொங்கல நேத்து வச்சு களி கடந்துச்சு. அதுதான் கரைச்சி கூழா வச்சிருக்கேன். குடிக்கிறீங்களா? கேப்பும் கொடுத்தானே. இது கேக்கவா வேணும்? அமிர்தமாச்சே. குடு தொடுக்கிறதுக்கு வெங்காயமும் பச்சை மிளகுமா சூப்பரா இருக்கும். தினமும் கறி மீன் இல்லைனாலும் தொடுக்கிறதுக்கு கருவாடாச்சு வேணும்னு சொல்லுவீங்களே. சிக்கன் செஞ்சுதா மட்டன் செஞ்சுதான்னு மாத்தி மருமகிட்ட 7 நாளும் 7 விதமா கறி குழம்பு செஞ்சு குடிப்பீங்க. இப்ப கஞ்சியும் கூழுமா குடிச்சிட்டு கிடைக்கீங்க. அதுவும் கஞ்சிக்கிறதுக்கு வெங்காயத்தை வச்சு குடிக்கிறீங்களேங்க. அடி பொடி பைத்தியக்காரி. நாம சாப்பிடுற சாப்பாடு பசி அடங்கினா போதும்டி. ருசியா இருக்கணும்ன்றதே அவசியம் கிடையாது. உண்மையை சொல்லப்பட இந்த உலகத்துல ருசியா இருக்கிற எல்லா சாப்பாடுமே ஆபத்துதான். உடம்புக்கு நல்லது எதுவுமே ருசியாவே இருக்காது. இந்த உண்மை பல பேருக்கு தெரியாது.
இந்த மாதிரி எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. நான் ரொம்ப 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 சந்தோஷமா தான் இருக்கேன். இந்த இயற்கை காத்துல இப்படி ஒரு ஏசியா போடாத ஒரு ஓலை கொட்டாயில உடம்பும் ஆரோக்கியமா இருக்கு. வேலை செஞ்சுக்கிட்டு மனசும் நிம்மதியா இருக்கு. தயவு செஞ்சு என்னைய நினைச்சு நீ எதுவும் கவலைப்படாது. வேலைக்கு தின்னுட்டு கம்மல் படுத்து தூங்கு. சரி, நான் வயக்காட்டுக்கு போய் வாய்க்கால தண்ணி நிரம்பிட்டான்னு பாத்துட்டு வரேன். சரியா? நீ எடுத்து போட்டு சாப்பிடு. இந்த மனசை நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு என் மனசு நோகக்கூடாதுன்னு ஆறுதல் சொல்லிட்டு போறாரு. அவருக்கு அவரே ஆறுதல் சொல்லிக்கிட்டு தேத்திக்கிட்டு கிடக்காரு. சாரு எல்லாம் என் மகன் நல்லதுக்காகத்தானே. அவன் சென்றாசு நல்லபடியா இருந்தா அதே போதும். இவன் என்ன இப்படி படுத்து கிடக்கான் பித்து பிடிச்ச மாதிரி? மச்சான் மச்சான் மச்சான். மாமா, நீங்க போதீங்க? சரியா, நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்னத்துதான் அண்ணாந்து படுத்துட்டு பாத்துட்டு கிடைக்கவே தெரியல. என்ன அந்த பொண்ணு ஞாபகமாவா இருக்கோ? அது வந்து ஆட சும்மா வைக்கப்படாம சொல்லு. உன் முகத்தை பார்க்கும்போதே தெரியுது. என்ன அந்த பொண்ணு ஞாபகமா இருக்கோ? அப்ப சீக்கிரமா சட்டு புட்டுன்னு பேசி முடிச்சிடலாமல்ல. நான் அப்பவே சொல்லிட்டல மாமா, அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு. அப்பாவும் கல்யாணத்தை பாக்கணும்னு ஆசைப்படுத்தாரு. அதுக்குள்ளார எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நல்லபடியா பேசி முடிச்சிடலாம்ல. அவ்வளவுதான், நீ கவலையப்படாதே. அந்த பொண்ணு வீட்டுக்கு உடனே போய் நானும் உன் அக்காவும் பேசி முடிச்சிட்டு வந்துடுறா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் விடு. அந்த பொண்ணுகிட்ட போன போட்டு பேசுறே இல்லையா? போனா எங்க மாமா, அன்னைக்கு பார்த்தோட சரி, மறுபடியும் அங்க போவே இல்லை, பேசவும் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணோட போன மாதிரி எனக்கு எப்படி கிடைக்கும்? சரியா போச்சு போ. இப்பெல்லாம் பொண்ணு பாக்குறதுக்கு போறதுக்கு முன்னாடியே பொண்ணோட போன் நம்பர் வாங்கிடுறாங்க. பொண்ணை பிடிக்குதோ இல்லையோ, இல்ல கல்யாணம் நடக்குதோ நடக்கலையோ, ஆனா அதுக்கு முன்னாடியே போன நம்பரை வாங்கிவிட்டு ராத்திரி பகலும் போனை போட்டு பேசுனபடியே கிடக்காங்க. நீ என்ன இன்னுமா அந்த காலத்து பையன் மாதிரியே அப்படியே கிடக்க. சரி விடுங்க மாமா, அதான் நீங்க இப்ப போறீங்களா? போகும்போது அப்படியே பொண்ணோட போன் நம்பர் வாங்கிட்டு வந்துருக்கேன். சைடு கேப்ல என் நம்பர் போட்டுக்கிட்டு கொடுத்துட்டு வந்துருக்கேன். சரிதியா, உனக்கு மாமா வேலை பார்க்கறதுக்கு தானே நான் உனக்கு மாமாவா இருக்கேன். கரெக்டாக தான் இருக்கும் பொழுதுக்கு. சரி சரி, கொடுத்துட்டு வாரேன். ஒரு பூச்சமா இருக்கு, பாத்துக்கிட்டு விடுங்க மாமா. இந்த ஆள் இங்க உட்காந்துட்டு என்ன கூத்தடிச்சிருக்காருன்னு தெரியல. கூடி சீக்கிரம் அப்ப நம்ம வீட்டுல கெட்டி மேல சத்த தட்ட போகுது அப்படி சொல்லு. மாப்பிள்ளைக்கு வெக்கத்தை பாரு. போங்க மாமா, நீங்க வேற. இந்தா வந்துட்டால, ஒரு நிமிஷம் சந்தோஷம் இருக்க விட மாட்டான். உடனே என்னங்க நொனங்கன்னு வந்துட்டா. சொல்லுமா ராதிகா. ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு கிடக்கீங்க? அது வேற ஒண்ணு இல்ல, பொண்ணோட போன் நம்பர் உன் தம்பிக்கு வேணுமா பாத்துக்க. அதை பத்திலே பேசிட்டு கிடக்கும். ஏண்டா தம்பி, நான் தெரிஞ்சு தெரியாம கேக்குறேன். கத்திரிக்காக்கு கை கால் மலைச்ச மாதிரி கிடக்கா. அவளே கட்டையா குட்டையா கிடக்கா. அவளை போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்ட. இதுல வேற அவ போன நம்பர் வேற வேணும் அவனுக்கு. ஏக்கா, உருவத்தை பார்த்து ஒன்னும் ஆக போறதில்ல, மனசு நல்லா இருந்தா போதுக்கா. ஆமா ஆமா, இவன் சொல்றது ஒரு உருப்படியான விஷயம் தானே. சில பேரு பாக்குறதுக்கு நல்லா அழகா கிடப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அவங்களோட எண்ணமோ அதை விட மோசமால இருக்கும். ஆமா, யார சொல்றீங்க? சாச்சி, நான் பொதுவா சொன்ன மாதிரி ராதிகா. இந்த மாதிரி உன் தம்பிக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு. இதுக்கு மேலே நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் டைமை சொல்லு பார்ப்போம். நாம 2 பேரும் உடனே போய் பேசி முடிச்சிருவா. ஆமாக்கா, அப்பாவும் படுத்த படிக்கா இருக்காரு. அவர் நல்லபடியா என் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுத்தாருல. அதுக்குள்ளார நல்லபடியா முடிச்சிடணும்னு நானும் ஆசைப்படுதே. நம்மளும் வெளிநாட்டுக்கு போற வேலையெல்லாம் இருக்கும்ல. சட்டு புட்டுன்னு நீங்க வந்து போய் பேசிட்டு வந்துருக்கல. அதுக்கு என்ன பேசிட்டு வந்துடா போச்சு, பேசிட்டு வரேன். எனக்கு வாங்க பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வருவோம். மச்சான், நீ கவலையப்படாத. பொண்ணோட நம்பரை எப்படியாச்சும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? உன் நம்பரை பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு வரேன். இனிமேட்டு ராத்திரி பகலும் போன போட்டு உங்க வாழ்க்கையில நடக்க போற லெவல டெவலப் பண்ணுங்க. போங்க மாமா, இவர் ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் விளையாட்டுத்தனமா பேசுவார். ஒரு சந்தோஷமான செய்திக்கா. அப்படியா? என்னடி வசதி, என்ன சந்தோஷமான செய்யா? கிருஷ்ண ஜெயந்திக்கு உன் மாவனுக்கு கிருஷ்ண வேஷம் போட்டு போட்டோலாம் பிடிச்சி அனுப்புந்துலக்கா. அதுல உன் மாவன் 3வது பரிசு ஜெயிச்சிருக்கான் பாத்துக்க. 300 ரூபாய் காசு அனுப்பியிருக்காரு. என்னது 300 ரூபாவா? ஆமாக்கு, காலையிலயே மணி ஆர்டர் வந்துச்சு பாத்துக்க. வேலையெல்லாம் முடிச்சிட்டு உடனே கொண்டாந்துட்டே. இந்தா வச்சுக்க. கேட்டி, நீ பேசுறது கொஞ்சமாவது நியாயமா இருக்கட்டி? என் மவனுக்கு கிருஷ்ண வேஷம் போனோம்னு சொல்லி அதுக்கு போறதுக்கு தேவையான துணி மணி போதா கொதிக்கி பொட்டு சாந்து கம்பல்னு எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்குறதுக்கு 1000 ரூபாய் செலவாகி போச்சு. 1000 ரூபாய் செலவு பண்ணி கடைசியில 300 ரூபாய் வந்திருக்கு. மிச்சம் 700 ரூபாய் தண்டமா? நமக்கு தான் நஷ்டம், அப்படிதானே? ஏக்கா, இதெல்லாம் ரொம்ப ஓவர் பாத்துக்க. உன் பையன் முஞ்சிக்கு 300 ரூபாய் அதிகம். என்னது, என் மாவன் என்ன அம்பிட்டு கேவலமாவா கிடக்கா? ஐயோ ஏக்கா, அப்படி இல்லக்கா.
அதை வச்சு கிருஷ்ண ஜெயந்தி போட்டியில நிறைய குழந்தைங்க போட்டோ பிடிச்சி அனுப்பியிருப்பாங்க. அதுல 1, 2, 3ன்னு 3 பரிசுதே கொடுக்குறதா முடிவு எடுத்திருந்தாங்க. அதுல உன் மகனுக்கு 3வது பரிசு ஊந்துருக்கு. அது எம்பிட்டு பெரிய விஷயம். அங்கங்க லட்சக்கணக்கில் 100 கணக்கில் குழந்தைங்க போட்டு அனுப்பியிருப்பாங்க. அதுல உன் மகன் 3வது பரிசு வின் பண்ணிருக்கானா சும்மாவா? அதை நினைச்சு பெருமைப்படுவியா? அதை விட்டு 300 ரூபாய் வந்திருக்கு, 7 ரூபாய் நட்டம்னு சொல்லிட்டு கிடக்க. இப்ப வாங்கின மணி துணியெல்லாம் அழுகி போற பொருளா? அதை அப்படியே படிச்சு எடுத்து பத்திரமா உள்ள வை. அடுத்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பா போட்டுருவான். என் மாமியார் காலை மட்டும் இது ஊந்துச்சுன்னு வச்சுக்க, அவ்வளோதியா மங்கா தாடி விடுவாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருந்த காசுல இந்த துணி மணி எல்லாம் வாங்கினது. கடைசியில இப்படி 300 ரூபாய் தான் வந்திருக்குன்னு சொல்றியடி. மனசே கஷ்டமா கிடக்கு பாத்துக்க. ஏக்கா சும்மா அழுத்துக்காதுக்கா. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வேஷம் போட்டு விட்டோம்னாச்சே அவங்களும் சந்தோஷமா இருக்கும், நமக்கும் சந்தோஷமா இருக்கும். பிள்ளை பெருசா வளர்ந்து காலேஜ் போற மாதிரி படிக்க வரையும் வயசு வந்துச்சுன்னா இந்த பாரு அப்ப போய் கிருஷ்ண வேஷம் போட முடியுமா? ஊர்ல இருக்கையில சிரிக்க மாட்டாங்க, அங்கங்க குட்டி கண்ணா வரமாட்டானே எல்லாரும் ஏங்கிட்டு கிடக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் துணியை போட்டு பொட்டு வச்சு பூ வச்சு எல்லாம் அலங்காரம் பண்ணி போட்டோ எடுத்து வைக்கிறது நமக்கும் நல்லா இருக்கும், அவங்களுக்கும் வருங்காலத்துல ஒரு ஞாபகத்தமா இருக்கும்லக்கா. அதை விட்டு என்னமோ அப்படி ரொம்ப கத்திட்டு கிடைக்கிய எல்லாம் ஜாதியா. நாம இருக்கப்பட்டவங்களா என்ன பரவாயில்ல, காசெல்லாம் எடுத்து செலவு பண்றதுக்கு நாம என்ன கோடி கணக்கிலே சம்பாதிச்சு கிடக்கும், இல்ல லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு கிடக்குமா? 100, 200 சம்பாதிச்சுட்டு கிடக்கும். அதுல 50, 10 மிச்சப்பட்டுனா தானே நம்ம வாழ்க்கை ஓடும். இப்போ உன் மாமன் பரிச்சு வின் பண்ணதுல உனக்கு சந்தோஷமா இல்லையா? அது சொல்லு முதல்ல. உனக்கு இந்த பணம் வேணாம்னா சொல்லி நானே எடுத்துக்கிறேன். அது எப்படி? இப்போ கஷ்டப்பட்டு ஏன் அவனுக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு கடைசியில அதுல வந்து பணத்தை நீ எடுத்துப்பியா? குடிடி. அதானே பார்த்தேன். அட பூ நல்லா இருக்கே, எம்பிட்ட வேலை? நாளைக்கு வெள்ளிக்கிழமைல அந்த பூ விலை ஏறி போயிருக்கு. 4 கிலோ பூ மட்டும் கேட்டிருந்தேன், 50 ரூபான்னு சொன்னா சரோசா. இப்பதான் பூ கொண்டாந்து கொடுத்துட்டு அவளும் போறான். ஆமா ஏக்கா, அவ கல்யாண விஷயம் என்னாச்சா? ஏதாவது கேட்டியாளா? நாளை எதுவும் கேட்டுக்கலடி. அவளா ஏதோ ஒரு விஷயத்த சொன்னா, இந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா அந்த பையனை தான் கட்டணும்னு முடிவு பண்ணிவிட்டாங்கன்னு சொல்லிட்டு கிடந்தா. ஆனா ஒண்ணு என்ன, அவ வாழ்க்கையில நடந்த எல்லா உண்மையும் அந்த பையன் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அழுதுட்டு கிடந்துச்சு. அவ சொன்னால சொல்லலையோ எதுவும் தெரியல. இந்த உண்மையெல்லாம் சொன்னா அந்த பையன் அதுக்கப்புறமா அவளை கல்யாணம் கட்டிப்பான்னு நினைக்கிறேன். அது எப்படிக்கா நடக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பொண்ணாட்டி இன்னொரு பையனோட பேசிட்டு இருந்தா பழகிட்டு இருந்தான்னு சொன்னா எந்த புருஷனுக்கு அது பிடிக்குமா சொல்லுங்க பாப்பா? கடைசியில வாழை வெட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு தான் அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கு பயந்துகிட்டே முக்காவாசி பொண்ணுங்க காதலிச்ச விஷயம் அப்படி அதெல்லாம் வந்து சொல்லாமலே மறைச்சு விட்டு கட்டினவங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு கிடக்காங்க. ஆனா இவன் என்னடானா எல்லாம் உண்மையை சொல்ல போறோம்னு சொல்லிட்டு கிடக்காளா? வேற மறைத்தியா? இந்த விஷயம் கேள்விப்பட்டா அவன் கண்டிப்பா கல்யாணமே பண்ணிக்க மாட்டான். அப்படியே கல்யாணமே நடந்தாலும் நாளைக்கு கண்டிப்பா பிரச்சனை தான் வரும். எடுத்ததுக்கெல்லாம் குத்தம் சொல்லிக்கிட்டு கிடப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டுட்டே கிடப்பாங்க. அதெல்லாம் நரக வாசனைக்கா. நானும் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி தள்ளி பார்த்தேன், அவன் எது கேட்கற மாதிரி தெரியல. எல்லா உண்மையும் சொல்லிதான் தீர்வுன்னு சொல்றா. இதுக்கு மேல நாம என்ன செய்ய முடியும்? உண்மையை மறைக்கிறதும் தப்பு, சொல்றதும் தப்பு. என்ன பண்றது பாப்போம். இவன் வேற கல்யாணமே பண்ணிருக்கா. கண்டிப்பா இந்த கல்யாணமே நடக்காதுன்னு தான் தோணுது. போதும் எடி வசந்தி, உன் வாயை வச்சுட்டு அமைதியாரு. ஆமா, அவளுக்கு கல்யாணம் நடக்க கூடாது, நானே கல்யாணம் கட்டிட்டு அழைகிறேன். இந்த காலத்துல இருக்கிற உண்மையா சொன்னேன். ஆனா ஒண்ணுக்கா, இந்த காலத்துல காதலிக்கிறது, காதலிச்சதுக்கு அப்புறம் பிரிஞ்சு போறது எல்லாமே தாத்தா பாய் பைன்னு சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. சாதாரணமா விஷயமா இருக்கு. இப்ப எல்லாம் யாரு காதலிக்கிறோன்னே கல்யாணம் கட்டுறாங்க சொல்லுங்க பாப்போம். அப்படியே கல்யாணம் பண்ணாலும் அது கடைசி வரைக்கும் நினைக்கிறது இல்ல. அதுக்கு உதாரணமே அந்த சரோஜாவோட வாழ்க்கையா. காதலிச்சுன்னே கல்யாணம் கட்டினா கடைசியில அவங்க அம்மா வீட்டுல வந்து கண்ணீரோட உட்காந்து கிடக்கா. சரிக்கா, நேரமாவது, நான் கிளம்புறேன். இந்த காது கொடுத்துட்டு போலங்க வந்தேன். இந்த சரோஜா விட்ட நாமளும் எத்தனை முறை எடுத்து சொல்லிட்டோம். எந்த உண்மையும் சொல்லாம கல்யாணம் கட்டிட்டா என்ன அவளுக்கு? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு இருந்தாலும் உண்மை தெரியுதானே போகுது. நானே அதை சொல்றேன்னு சொல்றான். ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்காம போனா அவங்க அப்பா அம்மா நிலைமை என்ன ஆகும்னு தெரியலையே. ஷோ கடவுளே. ரொம்ப சந்தோஷங்க மேற்கொண்டு இந்த கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறதுக்காண்டி நீங்க வந்ததுக்கு. ஆட என்னங்க இப்படி சொல்லிவிட்டீங்க? கல்யாண பேச்ச ஆரம்பிச்சாலே போதும், கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள கல்யாண நாள் பக்கத்துல வந்துடும். அது மட்டும் இல்லைக்கே, என் மாமனார் நல்லபடியே இருக்கும்போதே கல்யாணத்தை நல்லபடியே பாத்துறோம்னு ஆசைப்படுதாவோ. என் மச்சானும் வெளிநாட்டுக்கு போனோம்ல மறுபடியும் வேலைக்கு. மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, நம்ம எல்லாருக்கும் எல்லாமே பிடிச்சிருக்குல்ல. இதுக்கு மேலே வீணடிக்க வேண்டாம்னு தான் சட்டு பிடிச்சிட்டு பேசலான்னு வந்திருக்கோம். ஒரு நல்ல நாளாக பார்த்து நேராகவே கல்யாணத்தையே வச்சுக்கிடுவோம். ரொம்ப சந்தோஷங்க. இருங்க, அதுக்குள்ள என்ன அவசரம்? ஆமா, பொண்ணுக்கு எப்படி நகை போடுவீங்க, மாப்பிள்ளைக்கு எப்படி நகை போடுவீங்க, வரதட்சணை என்ன கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க மாமா, பொண்ணு வீட்டுல ஒரு பொட்டு நகை கூட போடணுன்ற அவசியம் கிடையாது. அவ போட்டிருக்க துணியோடு வந்தாலும் கல்யாணத்தை நல்லபடியா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க பேசிடுவாங்க. சரிங்களா? வரதட்சணையே எதுவும் வாங்க வேண்டாம். சரிங்களா மாமா? அந்த பையன் என்னடானா வரதட்சணையே வாங்க வேண்டாம்னு சொன்னா, இவ அக்கா காரி என்னடானா வரதட்சணையை எவ்வளவு கொடுப்பன்னு கேட்கறா. அடியே, உன் தம்பி வரதட்சணை பத்தி ஒரு வாய் கூட திறந்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். எதையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காண்டி. அவன் சொன்னா அறிவில்லாதவன். இந்த பாருங்க, நீங்க வாய் முடிட்டு அமைதியா இருக்க. என்ன பேசணும்னு எனக்கு தெரியும். ஏன் அந்த பொண்ணு போட்டுட்டு வர நகையை பூரா நீ எடுத்து போட்டு திரிகலான்னு ஆசைப்பட்டதியோ? இந்த பாரு, இந்த மாதிரி அல்பாசெல்லாம் வச்சுக்காத. வாயை முடிட்டு அமைதியா இரு.
நீ வரதட்சணை கேட்டன்ற விஷயம் உன் தம்பிக்கு தெரிஞ்சிச்சு உன்னைய வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவான். அதையும் தான் பாப்போம். இந்த கல்யாணமே நடக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதுல வரதட்சணை வேற வாங்க கூடாதோ? உன்னைய வெளியே வந்திருக்குமேனு பாக்குறேன். வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. எங்க வசதிக்கு ஏத்த மாதிரி நாங்க எங்களால முடிஞ்சதை வாங்கி தான் வச்சிருக்கோம், வாங்காம இல்ல. என் பொண்ணுக்கு ஒரு 20 பவுன் நகையும் மாப்பிளைக்கு ஒரு 5 பவுன் நகையும் போடுதோம். மேற்கொண்டு கட்டில் பீரோ அப்புறம் பண்டை பாத்திரம் சாப்பாடு துணி மணி நீ எல்லாம் எடுத்து கொடுக்க முடியுமோ எல்லாமே நான் எடுத்து கொடுத்துறீங்க. என்னது 20 பவுனா? எந்த காலத்துல இருக்கீங்க? அங்கங்க 50 100 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணிருக்காங்க. நீங்க 20 பவுன் தான் போடுவேன்னு சொல்றீங்க? அதுவும் அமெரிக்கா மாப்பிளை. நான் இருக்கிற ஆண்டி பப்பிட்ட மாப்பிளை கூட 30 பவுன் 40 பவுன் போட்டு தான் பொண்ணை கட்டிக்கிட்டு போறாவோ. அமெரிக்கா மாப்பிளைக்கு நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 50 பவுனாவது போட வேணாமா? என்னம்மா இப்படி பேசுறீங்க? அது அந்த அளவுக்கு வசதி எங்களுக்கு இல்ல பாத்தீங்க. அந்த காலத்துல ஒரு பவுனை 3000 ரூபாய் 4000 ரூபாய் வித்துட்டு கிடந்துச்சு. ஆனா இப்போ 50,000 60,000 விக்குது. அவ்வளவு பணம் கொடுத்து நீங்க கேட்கற அளவுக்கு நிறைய எங்களால போட முடியாதுங்களே. போட முடியாதுன்னா அப்ப போயிட்டு வாங்க. என் தம்பிக்கு பொண்ணை கிடைக்காம கிடக்கு. ராதிகா சம்மந்தி வீட்டுல நகை எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்ல, உங்களால முடிஞ்சது உங்க பொண்ணுக்கு போடுங்கன்னு தானே சொன்னாங்க. இவ்வளவு போடணும்னு அவங்க கேட்கவே இல்லையே. எல்லாம் ஒரு குத்து மதிப்பதான் சொல்லுவாங்க. அதுக்காக இவ்வளவு கொடுக்க அவ்வளவு கொடுவோன்னு மொத்தமா கேட்க முடியும்? நீங்க தான் புரிஞ்சுக்கணும். மாப்பிள்ளை என்ன அமெரிக்கால கிடக்காரு, அவருக்கு ஏத்த மாதிரி வசதிக்கு ஏத்த மாதிரி செய்யணும்ன்ற என்ன வரணும்ல. ராதிகா என்னன்னு கேக்குறேன். இங்க பாருங்க, இவ பேசுறதுல பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க உங்க பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அது உங்க விருப்பப்படி செய்யுங்க. இவ சொல்றதுல கேட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மாப்பிள்ளையோ இல்ல என் மாமனாரோ மருமவளுக்கு இவ்வளவு நகை போடணும்னு ஒரு வார்த்தை அவங்க சொல்லல. இந்த மனுஷனே என் மாமனாரு நல்லபடியா இந்த கல்யாணத்தை பேசி முடிச்சிட்டு வாங்கன்னு தான் அனுப்பி விட்டாரே தவிர வரதட்சணையை நகையை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பல. அதனால நீங்க அதை பத்தி எந்த கவலையும் படாதீங்க. உங்க சைட்ல நீங்க என்ன பண்ணணுமோ அது நீங்களே பண்ணி முடிச்சிருக்க. எங்க மாமனாரு உடம்பு முடியாம கிடக்காரு, மச்சானும் எடுத்து போட்டு செய்ய முடியாது. நானும் மச்சானை மட்டும்தான் அந்த வீட்டுல கிடக்கும். அதனால மத்தது எல்லாமே நீங்களே பார்த்து சொல்லிடுங்க. கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாளும் நீங்களே பார்த்து சொல்லிடுங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கே ஜோசியக்காரர்கிட்ட பார்த்து நாளை குறிச்சுட்டு உங்களுக்கு ராத்திரிக்குள்ள போன போட்டு சொல்லி போறேன். நல்லதுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கல்யாணம் பேச்சு வரைக்கும் ஆரம்பிச்சாச்சு. அதனால மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுதாரு. பொண்ணோட போன் நம்பர் கொஞ்சம் கொடுத்தியலா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஐயோ, அதெல்லாம் எப்படிங்க சாத்தியமாவும்? அந்த மாதிரி பழக்கம் இங்க கிடையாது பாத்துக்கங்க. அதானே என்னதான் கட்டிக்க போனா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுறது தப்பே. அப்படி பார்த்தா நாம 2 பேரும் தினமும் பேசி தானே கிடந்தோம். நாம ஒன்றும் அசல் ஆளு கிடையாது, உறவுக்காரங்க. அது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. உங்க வீடு எங்க வீடு பக்கத்துல தான் கிடந்துச்சு. அதனால ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு கிடந்து பேசிட்டு கிடந்தோம். அது மாதிரி இவங்க ஆயிடுவாங்களா என்ன? என்னங்க இது திடீர்னு பொண்ணோட நம்பர் கொடுக்க முடியும் சொல்லுதாங்க. இவ போன போட்டு மாப்பிள்ளை கிட்ட ஏதாச்சும் ஏழை கூட பேசிட்டா என்ன பண்றது? எனக்கும் அதே தாண்டி யோசனை. இருந்தாலும் நம்ம கொடுக்க முடியாதுன்னு சொன்னா அதுக்கும் ஏதாவது குத்தம் கண்டுபிடிப்பாங்களோன்னு பயமா இல்ல இருக்கு. நம்பர் கொடுத்தோம்னா இவ ஏதாவது சொல்லிடணும்னு தோணுது. சரி என்ன பண்றது பாப்பையோரு. மாப்பிள்ளை தம்பியே கேட்டிருக்காரு, கொடுக்க முடியாதுன்னு மறுத்தா அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிடு போகுது. கல்யாணம்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்காக பயந்துட்டு கிடக்கீங்க? கட்டிக்க போறவங்க தானே. ஒவ்வொருத்தரும் போன போட்டு பேசிக்கிட்டே ஒன்றும் தப்பு இல்லை. இந்த காலத்துல சகஜந்தேயா. மாப்பிள்ளையோட நம்பரை நானும் தாரேன். உங்க மவளையும் பேச சொல்லுங்க, உங்க மவளோட கொடுங்க. ஏன் மச்சானும் பேசு பாப்ல. அது அது நீங்க பொண்ணை பெற்றவங்க எதுக்கு பயப்படுறீங்கன்னு புரியுது. இருந்தாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அதான் நாம நாளெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்ல. சரி தம்பி, சரி. போன் நம்பர் தானே கொடுக்குது. நீ என்ன அவங்களுக்கு மாமா வேலை பார்த்துட்டு கிடக்கியா? ஆமா, சொன்னாலும் சொல்ல கட்டியும் நான் மாமா தானே டி அவங்களுக்கு. அக்கா புருஷன மாமா தானே சொல்லுவாங்க. அவன் ஏன் மச்சா தானே. அப்படி இருக்கையில இது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே. எல்லாத்தையும் நீயே பேசுறதுக்கு நான் எதுக்கே வரணும்? நான் போறேன், நீயே பேசிடுவா. என்னாச்சு அந்த அம்மா எந்திரிச்சு போறா? அது வேற ஒன்றும் இல்லை. கல்யாண பேச்சுல நல்லபடியா பேசி முடிச்சாச்சுல. நம்பர் வாங்கிட்டு கிளம்பிட்டு வாங்க, நான் போய் கார்ல வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு போறான். நீங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா நானும் அப்படியே கிளம்புவேன். சரிங்க தம்பி, உங்க நம்பர் தான் என்கிட்ட இருக்குல்ல, உங்களுக்கே வாட்ஸ்அப்ல என் மாமா நம்பர் அனுப்பி விட்டுறேன். ரொம்ப சந்தோஷங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். நாளை பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. என்ன பண்ண சொல்ற? அவங்க நம்பர் தான் கொடுக்கணும்னு சொல்றாங்கல்ல, தர முடியாதுன்னு சொன்னா அப்புறமேட்டுக்கு ஏதாவது சொல்லுவாங்க. உன் மாவக்கிட்ட சொல்லி எதுக்கும் அவளுக்கு கண்டிச்சு வை, சரியா? நான் போய் ஜோசியக்காரர்ல பாத்துட்டு வரேன். சரிங்க.